பார்த்தீங்கன்னா, வீட்டு வேலைலாம் முடிச்சுட்டு உட்காந்து ஜாலியா ஃபோன் நோண்டிட்டு இருந்தேன். அக்கா பார்த்தீங்கன்னா, சந்தைக்கு போலாமான்னு சொல்லி கேட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு 32 பள்ளி ஈன்னு கடைக்கு கிளம்பிட்டேன். போற வழியில பார்த்தீங்கன்னா, என்னால வீடியோ எடுக்க முடியல. நான் போனதுக்கப்புறம் வீடியோ எடுத்தேன். ஃபர்ஸ்ட்டு இந்த என்ட்ரன்ஸ்லேருந்து அந்த லாஸ்ட் வரைக்குமே நான் வீடியோ எடுத்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துங்க. போற வழியில பார்த்தீங்கன்னா, கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை எல்லாமே வித்துட்டு இருந்தாங்க. சைடில பார்த்தீங்கன்னா, கிளிப்பும் வித்துட்டு இருந்தாங்க. என் ஹஸ்பண்ட் கிட்ட "எங்க கிளிப்பு வாங்கி கொடுங்க" அப்படின்னு சொல்லி கேட்டா, "செவுல கடி அடிச்சிரும். உனக்கு என்ன வேணுமோ வெங்காயம், தக்காளி என்னவோ அத மட்டும் வாங்கிக்கோ" அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நானும் சரின்னு சொல்லிட்டு மனச தேத்திக்கிட்டு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, பூண்டு, பீட்ரூட்டு, கேரட் எல்லாமே வாங்கிட்டாங்க. எல்லாம் வாங்கிட்டு வெளில வந்தா பார்த்தீங்கன்னா, அக்கா பேக்கரிக்கு போலான்னு சொல்லி சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து பேக்கரிக்கு கிளம்பி போனோம். பேக்கரியில இன்னைக்கு கூட்டமே இல்லங்க. நான் வேகமா ஓடி போய் எனக்கு இடத்த பிடிச்சிட்டு எனக்கு அத்திப்பழ ஜூஸும், பப்ஸ் ஆர்டர் போட்டிருந்தேன். பார்த்தீங்கன்னா, பப்ஸ் ஃபர்ஸ்ட்டு வந்துருச்சு. பப்ஸ் சாப்பிட்டு முடிக்கிறதுக்குள்ள அத்திப்பழ ஜூஸ் வந்துருச்சுங்க. அத்திப்பழ ஜூஸ் எனக்கு பேசிக்கா பிடிக்கவே இல்லங்க. ஒரு மாரி கேராயிடுச்சு எனக்கு. அத சாப்பிட்டு வெளில வந்து நின்னு வீடியோ எடுத்திருந்தா, அங்க ஒருத்தர் என் மூஞ்சியே பார்த்துட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு மாரி ஆயிப்போச்சுங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பேக்கரிக்கு ஒரு டாட்டா போட்டு, இன்னைக்கு அக்காவோட பர்த்டே. ஸோ, அதனால நான் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் போலான்னு சொல்லிட்டு பிளான் போட்டிருந்தோம். நேத்து போனோம் அதே ரெஸ்டாரண்ட் போனோம். நேத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு ஏசி காத்தே வரல. ஸோ, அன்னைக்கு ஏசிக்கு பக்கத்துல போய் உட்காந்துட்டு ஏசி காத்தா வா வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தேன். பார்த்தா ஏசி காத்து வரலங்க. ரைஸ் தாங்க வந்துச்சு. ஸோ, ரைஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம். ரைஸ்லாம் சாப்பிட்டு நல்லா ஃபன்னாக பேசிட்டு விளையாடிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா, சீக்கிரமா வாங்க போலாம் எனக்கெல்லாம் குளுருது அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பிளேட்டில பார்த்தீங்கன்னா, மிச்சமே வைக்கலங்க. அந்த அளவுக்கு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அங்கேருந்து ஜாலியா கிளம்பிட்டாங்க. பார்த்தீங்கன்னா, செம்ம குளிர். அதனால நான் துப்பட்டா இழுத்து போத்திக்கிட்டேன். போத்திக்கிட்டு அந்த ஏசிக்கும் ஒரு டாட்டா போட்டு, அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு டாட்டா போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே டாட்டா பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சபரி லாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.